கார் டி செல் தெரப்பி அப்படிங்க இருக்கு இல்லையா சார்? ஸோ நம்ம ரத்தத்தையே நமக்கு வந்து மருந்தா கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அது எப்படி வேலை செய்யுது? கார் டி செல் ட்ரீட்மெண்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நார்மலாக கொடுக்கக்கூடிய இந்த கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி நம்ம காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி கார் டி செல் தெரப்பி, ஸ்டெம் செல் தெரப்பி இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த ஹீலிங் அப்படிங்கிறது எவ்வளோ ஃபாஸ்டராக இருக்குங்க? ஹீலிங்னு சொல்கிறத விட என்ன சொல்லுதுன்னா என்னன்னா இதனால இந்த மாதிரி தெரப்பீஸ்லாம் குழந்தைகளுக்கும் பொருந்துமா? குழந்தைங்களுக்கு நிறையவே பொருந்தும். ஏன்னா சார் கார் டி செல் தெரப்பி அப்படின்னு சொல்லும்போது எத்தனை டோசேஜ் வந்து ஒரு பேஷண்ட் தேவைப்படும் சார்? அது வந்து கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, ரொம்ப முடியாமல் இருக்காங்க, கார் டி செல் தெரப்பி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது திரும்பி அவங்களோட பழைய வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார்? பெரும்பாலான மக்கள். அண்ட் மேம், பீடியாட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களில் என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கேன்சர் இருக்கவங்களுக்கு இந்த கார் டி செல் தெரப்பி யூஸ் பண்ணுறீங்க? நம்ம ஸோ கிட்ஸில் வந்து கார் டி செல் தெரப்பிக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க மேம்? உங்களோட ஹீலிங் எப்படி இருக்குது? ஸோ கிட்ஸ்க்கு கார் டி செல் தெரப்பி யூஸ்வலாக சார் கார் டி செல் தெரப்பி பண்ணுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? சைடு எஃபெக்ட்ஸ் அதுனா அதில் நம்ம கார் டி செல் தெரப்பி அப்படிங்கும் போது இதுக்கு என்ன மாதிரியான செலவாகும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா மேம், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் பிஎம்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது ரெண்டுக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே ஒன்று தான். பிஎம்டின்னா அண்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் வரும்போது ஸ்டெம் செல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கார் டி செல் தெரப்பி யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேம் ஹீலிங் பொறுத்த வரைக்கும்? இப்போ ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்ல சார் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குது சார்? தோராயமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோலாகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா மேம், அலோஜெனிக் டிரான்ஸ்பிளான்ட் சொன்னீங்க. ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஸ்டெம் செல் எடுத்து இன்னொரு பேஷண்ட் கொடுக்கறது. ஸ்கின் கலரு, முடி கலரு எல்லாம் மற்ற எல்லா செல்ஸும் அவங்களோட இதாக இருக்கும். அது அண்ட் சார் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய டோனார்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்டெம் செல் கொடுக்கக்கூடிய டோனார்ஸ், அவங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா சார் பாடியில்? டோனார்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய ரெட் நூல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்பு இருந்ததை விட இப்போ நிறைய மக்களை தாக்குறத நம்மளால பார்க்க முடியுது. குழந்தைகள், இளைஞர்கள் உட்பட நிறைய பேரை புற்றுநோய் தாக்குறத சமீபத்தில் பார்க்க முடியுது. இதுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு டாக்டர்ஸால சொல்லப்படுது. ஸோ இந்த புற்றுநோய் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, கீமோதெரப்பி பண்ணுறாங்க, ரேடியேஷன் தெரப்பி பண்ணுறாங்க, இப்படி சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதையும் தாண்டி புற்றுநோய்க்கு அட்வான்ஸ்டாக ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம கூட அப்போலோ கேன்சர் சென்டர்லேருந்து டாக்டர் பி.கே. ஜெயச்சந்திரன் அவர்கள், டாக்டர் ஹேமலதா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். புற்றுநோய் அப்படின்னாலே ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் காலங்காலமாக தெரிஞ்ச இந்த ரெண்டு விஷயங்கள், பட் இன்னும் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா சார்? ஸோ அதில் ஒரு சிலதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ இப்போது புற்றுநோய் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பழைய டைப்ஸ் ஆஃப் தெரப்பீஸ் கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, அறுவை சிகிச்சை, சர்ஜரி இதெல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்ஸ் தெரப்பீஸ், ஸோ இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பீஸ், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட். ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடி 30 வருஷமாக இருந்தாலும் அதோட புதுசாக அதுலேயும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய வந்துனே இருக்குது. அதோட மோஸ்ட் அட்வான்ஸ் தெரப்பின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலார் தெரப்பீஸ். அதில் முக்கியமான செல்லுலார் தெரப்பின்னு பார்த்தீங்கன்னா கார் டி செல் தெரப்பின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் தெரப்பீஸ். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி பண்ணுற தெரப்பீஸ் இருக்குது. ஸோ அந்த தெரப்பீஸ்லாம் இப்போது இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போ மோஸ்ட் அட்வான்ஸ் தெரப்பீஸ் தான் இந்த கார் டி செல் தெரப்பீஸ்லாம். ஓகே சார். அண்ட் மேம், நீங்கள் பீடியாட்ரிக்ஸோட ஒரு மேஜரில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தெரப்பீஸ்லாம் குழந்தைகளுக்கும் பொருந்துமா மேம்? பண்ண முடியுமா? ஆமாம், குழந்தைங்களுக்கு நிறையவே பொருந்தும். ஏன்னா நம்ம ஸ்டெம் செல் தெரப்பி நிறைய யூஸ் பண்ணுறோம். கேன்சருக்கும் இல்லாமல் மற்றதுக்கும் நம்ம ஸ்டெம் செல் தெரப்பி நிறையா யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கார் டி செல் தெரப்பியும் வந்திருக்கு. ஓகே மேம், இது இந்த ஸ்டேஜில் இருந்து தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? ஸோ கேன்சரில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது இல்லையா? ஸோ இது மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்கிறோன்னா, கேன்சர்னு எடுத்துக்கிட்டோன்னா மோஸ்ட்லி இப்போ இருக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு பிளட் கேன்சருக்கு நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு ஸ்டேஜஸ் கிடையாது. ஏன்னா ரத்தம் எங்கே வேணாலும் இருக்கல, உடம்பு பூரா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரத்தத்தில் வர கேன்சருக்கு ஸ்டேஜஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம கேன்சர் என்ன சொல்கிறோன்னா, கட்டி சொல்கிறோம்ல, லிம்ஃப் நோட்ஸில் வர்றது, அது மற்றதுக்கெலாம் தான் நம்மளுக்கு ஸ்டேஜ்னு இருக்குது. அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சரியாக வேலை செய்யலைன்னா, இல்லை திரும்பி வந்துருச்சுன்னா, அப்போ நம்ம தெரப்பி அப்போ யூஸ் பண்ணலாம்.
ஓகே. ஸோ இந்த கார் T செல் தெரப்பி அப்படிங்க இருக்கு இல்லையா சார்? ஸோ நம்ம ரத்தத்தையே நமக்கு வந்து மருந்தா குடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அது எப்படி வேலை செய்யுது சார்? கார் டி செல் ட்ரீட்மெண்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி நம்ம ரத்தத்துலேருந்து தான் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து தயாரிக்கிறாங்க. ம். ஸோ ரத்தத்துலேருந்து இருக்க சில செல்ஸ் பிரித்தெடுக்கப்படுது. அந்த செல்ஸ் பேர் வந்து டி லிம்போசைட்ஸ். அது நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஒரு டைப் ஆஃப் செல்ஸ். அந்த டி லிம்போசைட்ஸை பிரித்தெடுத்து அதை வந்து மேனுஃபேக்சரிங் ஜெனடிக் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங்க்கு அனுப்புவோம். அங்கே வந்து ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் அந்த புற்றுநோய் செல் மேலே பார்த்தீங்கன்னா சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஓ. அது ஸ்பெசிஃபிக்காக அந்த புற்றுநோய்க்கு மட்டும்தான் அந்த ப்ரோட்டீன் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் எங்களுக்கு தேவையான ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீனுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி, அதை அடையாளம் காண்ற மாதிரி ஒரு ரிசெப்டார் ஒன்று தயாரித்து ஜீன் வழியாக தயாரித்து வச்சுருப்பாங்க. அந்த ஜீனை வந்து அந்த செல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஓ. ஸோ அதை இன்சர்ட் பண்ண பிறகு என்ன ஆகும்னா, அந்த செல்கள்லாம் வந்து அந்த டி லிம்போசைட்ஸ் சொல்கிற செல்கள்லாம் வந்து புதுசாக எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு வேலையை செய்யும். அந்த எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யறது அந்த கேன்சர் செல்லை அழிக்கிற வேலையை செய்யும். ஸோ அந்த செல்களை வந்து திருப்பி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்க டி லிம்போசைட்ஸ் சொல்கிற செல்கள் இருக்கிற அளவு கூட ஒரு 50லேருந்து 100 மடங்கு அதிகமாக்குவாங்க. ஓ. ஆக்கி அதை ப்யூரிஃபை பண்ணி அந்த செல்லை வந்து திருப்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரும். அதை வந்து நாங்கள் பேஷண்ட்டுக்கு ஏற்றும்போது என்ன ஆகுன்னா, பேஷண்ட்டுக்கு வந்து அந்த நார்மலாக நம்ம உடம்புல இருக்க கேன்சரை வந்து நம்ம உடம்புல இருக்க டி லிம்போசைட்ஸ் அழிக்க ட்ரை பண்ணும். அதையும் மீறி வந்து கேன்சர் செல் வளரும். ஸோ ஏன்னா அதுக்கு கேன்சர் செல்ஸ்க்கு வந்து அந்த growth ரொம்ப growth ஃபாஸ்டா வேகமாக இருக்கும். அது இல்லாமல் அதுக்கு தனி திறன் இருக்குது. அதை எப்படி வந்து அதை அவாய்ட் பண்ணி போகிறதுன்னு. சரிங்களா? ஸோ இது ரொம்ப அதிகமான அளவில் கேன்சர் அந்த டி செல்ஸ் இப்போ வந்து புதுசாக வரதுல அந்த செல்ஸ் போய் அந்த அடையாளம் காணக்கூடிய ஒரு விஷயம் உள்ளே ஏற்றிருக்கும்ல. ஸோ அந்த கேன்சர் செல்லை அடையாளம் கண்ட உடனே அந்த டி செல்ஸ் வந்து அதை அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது இல்லாமல் மற்ற செல்களையும் அந்த இம்யூன் சிஸ்டம் செல் டி லிம்போசைட்ஸ் மட்டும் அழிக்க போகிறதில்ல. நம்ம உடம்புல இருக்க மற்ற இம்யூன் செல்ஸையும் கூட்டி வந்து அழிக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வச்சு தான் வந்து இப்போது சில புற்றுநோய்களுக்கு இப்போது அவைலபிளாக இருக்குது. பல புற்றுநோய்களுக்கு இன்னும் சில வருடங்களில் வந்துடும். ஓகே. ஸோ மேஜரா என்ன மாரி புற்றுநோய்லாம் இந்த கார் T செல் தெரப்பி வச்சு சரி பண்ண முடியும் சார்? ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் சொன்ன மாதிரி வந்து முதல்நிலை ட்ரீட்மெண்ட்டாக இல்லை. ஏன் அப்படின்னா வந்து இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர். இப்போ லிம்ஃபோமா சொல்கிறது வந்து நம்ம நெறிக்கட்டிகளில் ஒரு டைப் ஆஃப் கேன்சர். நம்ம இம்யூன் சிஸ்டமில் ஒரு டைப் ஆஃப் கேன்சர்ஸ். லுக்கீமியான்னு சொல்கிறது ஒரு பிளட் கேன்சர். மல்டிபிள் மைலோமான்னு சொல்கிறது வந்து வயதான பீப்புளில் வர ஒரு டைப் ஆஃப் போன் கேன்சர். அதுவும் இம்யூன் சிஸ்டமில் வர கேன்சர்ஸ் தான். இப்போதைக்கு இந்த 3 டைப் ஆஃப் கேன்சர்ஸில் ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர், அதாவது முதல் லைனில் ஒரு கீமோதெரப்பியோ ஒரு மோஸ்ட்லி கீமோதெரப்பி தான் இருக்கும். இல்லை இம்யூனோதெரப்பியும் கீமோதெரப்பியும் கொடுப்போம். ஸோ இந்த டைப் ஆஃப் தெரப்பி ஃபெயில் ஆகும்போது, இல்லைனா சக்ஸஸாக முடிச்சுட்டு திருப்பி ஒரு ரிலாப்ஸ் ஆகும்போது இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவைலபிள் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அவுட்கம்ஸ் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்ஸ் நோய் திரும்பி வந்துட்டாலோ ஃபெயிலியர் இருந்தாலோ அவங்களோட குணம் பண்ணக்கூடிய திறமைகள் பார்த்திங்கன்னா அளவு பார்த்திங்கன்னா 10% கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த கார் T செல் ட்ரீட்மெண்ட்லாம் வந்தபோது இந்த ஃபெயிலியரான பேஷண்ட்ஸோட அவுட்கம்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 50லேருந்து 60% ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு. இன்னும் ஒரு 5லேருந்து 6 வருஷத்தில் பார்த்திங்கன்னா முதல் நிலை ட்ரீட்மெண்ட்டாகவே கார் T செல் ட்ரீட்மெண்ட் வந்துடுது. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக அது போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய இந்த கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி நம்ம காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறத விட, இந்த மாதிரி கார் T செல் தெரப்பி, ஸ்டெம் செல் தெரப்பி இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த ஹீலிங் அப்படிங்கிறது எவ்வளோ ஃபாஸ்டராக இருக்கு மேம்? ஸோ ஹீலிங்குன்னு சொல்கிறத விட என்ன சொல்லலைன்னா வந்து என்னென்னா வந்துட்டு இதனால் வந்து முன்னாடி நம்ம இது சரியாகலைன்னா இதை விட ஹை டோஸ் கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி கொடுப்போம். அதனால பக்க விளைவுகள் வந்து நிறைய வந்தது. ஸோ இதில் வந்து பக்க விளைவுகள் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஓகே. ஸோ அதனால வந்து நம்மளோட என்ன சொல்கிறது சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்கிறோம்ல அது வந்து ஜாஸ்தி இதில். ஓகே. ஸோ உங்களோட வந்து என்ன சொல்கிறது அந்த சைடு எஃபெக்ட்ஸ் அந்த இதனால வர அந்த பக்க விளைவுகள் கம்மி கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி விட. ஓகே சார். கார் T செல் தெரப்பி அப்படின்னு சொல்லும்போது எத்தனை டோசேஜ் வந்து ஒரு பேஷண்ட் தேவைப்படும் சார்? ஸோ அது வந்து ஒரே முறை தான். ஓ, ஒன்ஸ் பண்ணிட்டாலே கண்ட்ரோல் ஆகிடும். கார் T செல் தெரப்பி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வாட்டி எடுத்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து திருப்பி கொடுக்கும்.
அதில் என்ன ஒரு அழகான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்போட ஓன் டி லிம்போசைட்ஸ். டி லிம்போசைட்ஸ் சொல்கிறது அந்த இம்யூன் செல் சொல்லியிருந்தால, அதோட நார்மல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபெக்ஷன் வந்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இன்ஃபெக்ஷனை போய் அதை தாக்கும். அது முதையா நம்ம உடம்புல சின்ன வயசில் வரும்போது ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை நீங்கள் வேக்சின் போடுறாங்களே, ஆமா. அந்த வேக்சின் போதும் என்ன ஆகும்னா, அந்த டி லிம்போசைட்ஸ்குள்ளே அந்த வேக்சினில் இருக்க வைரஸ் பார்த்தீங்கன்னா, வைரஸோ பாக்டீரியாவோ பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து அந்த இம்யூனோஜெனிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இன்ஃபெக்ஷன் கொடுக்காது நம்மளுக்கு. ஆனால் அதில் அந்த வைரஸில் இருக்க வேண்டிய ப்ரோட்டீன் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீனை வந்து அந்த லிம்போசைட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஞாபகம் வச்சுக்கும். அந்த செல்ஸ் பேர் மெமரி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த மெமரி செல்ஸ் போய் நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிடும். நாளை பின்ன நம்ம உடம்புல அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அந்த ப்ரோட்டீன் அதுக்கு தெரியும். அந்த மெமரி செல்ஸ் வந்து ஞாபகப்படுத்தும், இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா நம்ம அழிக்கணும்னு சொல்லி அதை அழிக்கும். அந்த டைப் ஆஃப் லிம்போசைட்ஸை எடுத்து தான் நம்ம மாற்றுறோம். ஸோ அந்த லிம்போசைட்ஸ் என்ன பண்ணுன்னா, அதோட நேட்டிவ் வேலையை பண்ணும். இந்த கேன்சர் செல்ஸை அழிக்க மட்டும் பண்ணாது, சரிங்களா? அதுவும் அந்த மெமரி செல்ஸாக டிஃப்ரென்ஷியேட், அந்த கார்டி செல்ஸ் வந்து மெமரி செல்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உடம்புல எல்லா இடத்துலையும் போய் ஹைட் ஆகிடும், சரிங்களா? எஸ்பெஷலி தைமஸ்னு ஒரு ஆர்கன் இருக்குது, அங்கே ஹைட் ஆகலாம். போன் மேரக்குள்ளே ஹைட் ஆகிடும், லிவர்ஸில். ஸோ அங்கே ஹைட் ஆகிடும். நாளை பின்ன கேன்சர், அதே டைப் ஆஃப் கேன்சர் வளர்ந்தாலும் திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அழிக்கும். ஸோ ஒன்ஸ்னால அது வந்து லிவிங் ட்ரக்னு சொல்லுவோம் நாங்கள், லிவிங் ட்ரக். ஸோ அது வந்து ஒன்ஸ் கொடுத்துட்டா அந்த ட்ரக் வந்து அந்த டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற செல் திருப்பி வந்தால் கண்டிப்பாக அதை அழிக்கும். அதுதான். ஸோ ஒரு வாட்டி அது வந்துருச்சுன்னா அது எத்தனை முறைனாலும் அதை ஃபைண்ட் அதை வந்து ஃபைட் பண்ணிக்கும். பண்ணிக்கும். அது வந்து மெமரி செல்ஸாக டிஃப்ரென்ஷியேட் ஆகி போய் உடம்புல இருந்தது. ஸோ அதுதான் லிவிங் ட்ரக்னு சொல்லுவோம். ஸோ நம்ம உடம்புல ஓன் ரத்தத்தையே யூஸ் பண்ணி அந்த லிவிங் ட்ரக்காக வந்து கொடுக்குறோம். அண்ட் ஒரு பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, ரொம்ப முடியாமல் இருக்காங்க, கார்டி செல் தெரப்பி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது திரும்பி அவங்களோட பழைய வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார்? ஸோ பழைய வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, கார்டி செல் ட்ரீட்மெண்ட் நான் ஒரு 80க்கு மேலே கார்டி செல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வெளிநாட்டிலே இருந்திருக்கேன், அங்கேயும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கார்டி செல் ட்ரீட்மெண்ட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் திரும்பி அவங்க நார்மல் ஆக்டிவிட்டிக்கு வந்துடுவாங்க. என்ன சார் சொல்லுங்க, நிஜமாவா? ஆமாம், ஒரு ஸோ மாதம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ட்ரீம் சார் ஒரு கேன்சர் பேஷண்ட்க்கு, இந்த மாதிரி மறுபடியும் வர முடியாதான்ற மாதிரி இருப்பாங்க. பெரும்பாலான மக்கள் ஒரு மாதத்தில் திரும்பி நார்மலாக. நான் ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு மினிமம் ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த 1 மந்த்துக்கு அப்புறமா நார்மலாக ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைவ் பண்ணி வந்து போனவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பெரும்பாலான மக்கள் 1 மந்த், மேக்ஸிமம் 5 வீக்ஸ் அவ்வளோதான். அண்ட் மேம், பீடியாட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களில் என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கேன்சர் இருக்கவங்களுக்கு இந்த கார்டி செல் தெரப்பி யூஸ் பண்ணுறீங்க மேம்? இப்போ வந்து நம்ம வந்து லுக்கீமியா சொல்கிறோம், பிளட் கேன்சர் ஒரு டைப் ஆஃப் பிளட் கேன்சர். அதில் ஒரு டைப் பி செல்னு சொல்லுவோம். அதில் தான் வந்து இப்போ வந்து நிறைய பீடியாட்ரிக்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து லிம்ஃபோமா, நெறிக்கட்டி சொல்கிறோம்ல, அதுலேயும் ஒரு டைப் பி செல் டைப் இருக்குது. இப்போ அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இப்போ நிறைய ட்ரையல்ஸும் வருது. இப்போ வெளிநாட்டில் ட்ரையல்ஸில் வந்து நம்ம வந்து இன்னொரு கேன்சர்ஸ், நம்ம சொன்னால அக்யூட் லுக்கீமியா சொன்னால பிளட் கேன்சர், அதில் பி செல் சொல்லியிருந்தேன், அதில் டி செல்லுக்கும் ட்ரையல் வருது. அதுக்கப்புறம் ஏஎம்எல் சொல்லுவாங்க, இன்னொரு பிளட் கேன்சர் டைப், அதுக்கும் ட்ரையல்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம சாலிட் டியூமர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படின்னா வந்து கட்டிகள் எங்கே இருந்தாலும், ஓகே, இன் எனி ஆர்கன், எனி ஆர்கன்ஸில். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ அதுலேயும் இப்போ தான் ட்ரையல்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு அந்த மாதிரி சாலிட் டியூமர்ஸ்க்கும், நம்ம சொல்கிற அந்த மாதிரி டியூமர்ஸ்க்கும், மற்ற இடத்துல இருக்க டியூமர்ஸ்க்கும் நம்மளுக்கு கார்டி செல் தெரப்பி வரும். ஓகே. ஸோ கிட்ஸில் வந்து கார்டி செல் தெரப்பிக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க மேம்? உங்களோட ஹீலிங் எப்படி இருக்கு? ஸோ கிட்ஸ்க்கு வந்து லைக் கார்டி செல் தெரப்பி வந்து யூஸ்வலாக வந்து பை 3 months, 3 to 6 monthsல வந்து போயிடலான்னு சொல்கிறோம். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியான, ஏன்னா அந்த செல்ஸ் அப்படி இருக்கல, லைக் இம்யூன் செல்ஸ்ன்னு சொன்னார்ல சார், அந்த செல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால ஸோ உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஃபார் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஒரு சைட் எஃபெக்ட். பட் யூஸ்வலி 3 monthsல இருந்து அவங்க எல்லாமே பண்ணிக்கலாம். சார், கார்டி செல் தெரப்பி பண்ணுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. கிடையாது. அது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சைடு எஃபெக்ட்ஸ்னு அதுனா முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். சைடு எஃபெக்ட்னு சொன்னால் மக்கள் ரொம்ப பயந்துருவாங்க. அது குணம் பண்ண முடியுமா, பெர்மனெண்ட்டாக உடம்புலேயே இருக்குமா, அதனால் உயிருக்கு எவ்வளோ ஆபத்து வரும், இது 3 தான் வந்து முக்கியமான. ஒரு சைடு எஃபெக்ட்னு ஒரு டாக்டர் சொல்கிறாருன்னா
சைடு எஃபெக்ட் வந்த உடனே சொன்ன உடனே அந்த மெடிசன் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அது ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன பாதிப்புன்னு நம்ம யோசிக்கணும். சரிங்களா? ஸோ இதில் வர சைடு எஃபெக்ட்ஸால் உயிருக்கு ஆபத்துன்னு வரது கார்டி செல் தெரப்பியில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 பேரில் பண்ணால் 100ல் 2 பேரோ 3 பேருக்கோ உயிருக்கு ஆபத்து வரலாம். ஒரு டேஞ்சரஸ் சைடு எஃபெக்ட் வந்து நார்மலாக ஒரு ரிஸ்க் இருக்குது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப லெஸ், மிகவும் ரொம்ப சின்ன ரேர் கண்டிஷன். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது வர சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பெர்மனெண்ட்டாக இருக்குமா? பெர்மனெண்ட் டேமேஜ் எதுவும் இருக்காது. எல்லாமே டெம்பரரியாக இருக்கும். எல்லாமே ட்ரீட்டபிள் தான். சரிங்களா? அந்த பெர்மனெண்ட்டாக போகிற வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால் அதை பற்றி மக்கள் வந்து சைடு எஃபெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களால ரெகனைஸ் பண்ணி அதை சொல்ல முடியும் டாக்டர்ஸ்கிட்ட. அதை தெரிஞ்சுக்கின்னு அதை எப்படி வந்து இன்டெலிஜென்ட்டாக பார்த்து அவங்களும் அதை ரெகனைஸ் பண்ணி டாக்டர்கிட்ட சொன்னாங்கன்னா சீக்கிரமாக நல்ல விஷயம் நடக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்க்குள்ளே ஒரு சில ரேர் டைப் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது வந்து மற்ற கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு காமனாக இருக்காது. ஏன்னா வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அந்த டி செல்ஸ் சொல்கிறோம்ல, அந்த டி லிம்போசைட்ஸ், அது நம்ம உடம்புக்குள்ளே போனோடனே கேன்சர் செல்ஸை அடிக்க ஆரம்பிக்கும் போது சில டைப் ஆஃப் கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும். இப்போ நம்ம இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா ஃபீவர் வருதுல்ல, ஏன் ஃபீவர் வருதுன்னா அது ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணும். அந்த டி லிம்போசைட்ஸ் வந்து சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணி மற்ற செல்ஸை கூப்பிடும். சரிங்களா? ஸோ அப்படி கூப்பிடும்போது தான் நம்மளுக்கு வந்து ஃபீவர் வருது. சரிங்களா? ஃபீவர் வந்து அது ஒரு சிம்டம் கிடையாது, சிம்டம் தான். அதுதான் ஃபீவர் வந்ததுன்னா அது இன்ஃபெக்ஷனை வந்து இழுக்குது சம் ரீசன்ஸால். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நார்மலாக வந்து இன்ஃபெக்ஷனுக்கு வர டி லிம்போசைட்ஸ் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்க டி லிம்போசைட்ஸ் இங்கே நான் வந்து லட்சக்கணக்கில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அவ்வளோ நம்பர் ஆஃப் டி லிம்போசைட்ஸ் மொத்தமாக அந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸால் வர ஃபீவர் வரலாம். சில பேருக்கு பிபி கொஞ்சம் நாளைக்கு டெம்பரரியாக கம்மியாகலாம், கொஞ்சம் மூச்சு திணறல் வரலாம். எல்லாமே வந்து ட்ரீட்டபிள் தான். மூச்சு திணறல் வந்தால் ஆக்சிஜன் வைப்போம். சரிங்களா? பிபி கம்மியாச்சுன்னா சில மெடிக்கேஷன் கொடுப்போம். எல்லாமே ஒரு டெம்பரரியாக ஒரு 3-4 நாளைக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் அது சரியாயிடும். ஸோ அதனால தான் அவங்க க்ளோஸாக மானிட்டர் முதல்ல ஒரு 15 டேஸ்க்கு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலைசேஷனில் க்ளோஸாக மானிட்டர் பண்ணி இதை பார்ப்போம். சில பேருக்கு அந்த கெமிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாச்சுன்னா மூளைக்குள்ள அந்த கெமிக்கல்ஸ் போய், அதெல்லாம் கெமிக்கல்னால் வெளியேந்து வர கெமிக்கல் கிடையாது, நம்ம பாடியில் அந்த செல்ஸ் செக்ரீட் பண்ணுற நார்மல் கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ் எதுக்குன்னா மற்றது அந்த கெமிக்கல்ஸ் அதிகமாகும் போது அந்த மூளைக்குள்ளே போய் சில பேருக்கு மூளையில் டிப்ரெஷன் டெம்பரரியாக ஒரு 5 நாளைக்கு 6 நாளைக்கு மைண்ட் டிப்ரெஷன் அதெல்லாம் காஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் எல்லாமே ரிவர்சிபிள் தான். இது வரைக்கும் நான் ரிவர்சிபிளாக ஒரு மூளைக்குள்ளே போய் பிரச்சனை ஆனதும் பார்த்ததில்லை. அது ரிவர்சிபிளாக போய் சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். சரிங்களா? இன்ஃபெக்ஷன் அந்த டைமில் வந்து கீமோதெரப்பிலாம் ஒரு டைப் ஆஃப் மைல்டு கீமோதெரப்பி கொடுப்போம் அந்த செல்ஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடி. அதனால் சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். இதெல்லாம் வந்து அது ஒரு 1 மந்த்க்குள்ளே வரலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 மந்த் தாண்டும் போது கொஞ்சம் எல்லாமே பேக் டு ஒர்க் போகலாம். ஆனால் வந்து அந்த அடுத்த ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல இருக்க இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாகும், எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். ஸோ அதனால் அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் சில இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நார்மலாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு சில மெடிசன்ஸ் நம்ம கூட டேப்லெட்ஸு சில இன்ஜெக்ஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த டைமில் அவங்க நார்மலாக வேலையெல்லாம் செய்யலாம். ஓகே, சரிங்களா? ஸோ இதுதான் காமன். லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா டைப் ஆஃப் கார்டி செல் தெரப்பிலையும் வந்து ஒரே டைப் ஆஃப் நாங்கள் லுக்கீமியா சொல்லியிருந்தோம், லிம்ஃபோமா சொல்லியிருந்தோம், மைலோமா சொல்லியிருந்தோம். இதுக்கெல்லாம் தான் இந்த டைப் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ மைலோமாவில் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் சான்சஸ் கொஞ்சம் அதிகம் அந்த டைப் ஆஃப் கார்டியில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மூளைக்குள்ளே போய் அந்த டிப்ரெஷன் காஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஆல்மோஸ்ட் கிடையாது மைலோமா. ஸோ அந்த டார்கெட்டுன்னு சொல்லியிருந்தால அந்த ப்ரோட்டீன் டார்கெட் அதை பொறுத்து தான் வந்து நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் வரும். சரிங்களா? இப்போ சாலிட் கேன்சர்ஸ்லாம் அதெல்லாம் அந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கே ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, சரிங்களா? ஸோ இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கும் ஏன்னா அந்த டார்கெட்டில் என்ன ஆகுனா அந்த இம்யூன் செல்ஸ் அழியாது, நிறைய செல்ஸ் அழியாது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஸோ மக்கள் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதில் ரொம்ப கம்மியான சைடு எஃபெக்ட்ஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப கம்மியான சைடு எஃபெக்ட்ஸ். ஆனால் வந்து அவுட்கம்ஸ் நல்ல அவுட்கம்ஸ். ஓகே. ஸோ கார்டி செல் தெரப்பி பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் அது ப்ரிவென்டபிள், அதாவது அந்த டைமில் எல்லாமே ட்ரீட்டபிள். அதை வந்து ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது டாக்டர்ஸ் எப்பவுமே பார்த்துப்பாங்கன்ற மாதிரியான அதுவும் அந்த டெம்பரரியாக ஒரு 4-5 நாள் தான் இருக்கும். எல்லாமே ட்ரீட்டபிள். ஓகே, ஓகே சார். அண்ட் கார்டி செல் தெரப்பி அப்படிங்கும் போது இதுக்கு என்ன மாதிரியான செலவாகும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ ஆடியன்ஸ்க்கு அதை சொல்லுங்கள். ஸோ
கார்டி செல் தெரப்பி வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் தெரப்பி. அதில வந்து அந்த ஜீன்ஸு, அந்த ஜீனை இன்சர்ட் பண்ணுற தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே ரொம்ப காஸ்ட். இப்போ வெளிநாட்டில பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்திய ரூபாய் மதிப்பில பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு ரூ. 3,00,00,000 ஆகுது. சரிங்களா? வெளிநாட்டில. ம்ஹ்ம். அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் மட்டும். ஓகே. அது இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அத டெலிவர் பண்றதுக்கு, அது வந்து ஹாஸ்பிட்டல்ல அந்த ஒரு கிளீன் ரூம் கான்செப்ட் சொல்லுவோம். கிளீன் ரூம்னா வந்து அந்த ஃபில்டர்ட் ஏர் வரும் உள்ள. ஏன்னா அந்த டைம்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வராம இருக்கிறதுக்காக ஃபில்டர்ட் ஏர், ஹெப்பா ஃபில்டர்ன்னு சொல்லுவோம். அந்த ஹெப்பா ஃபில்டர்ட் ரூம்ல வச்சு தான் பண்ணுவோம். அது இல்லாம அந்த மருந்துகள்லாம் குடுக்கறதுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து வெளிநாட்டில காஸ்ட் பார்த்தீங்கன்னா, அது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 30,000 40 லட்சம் ஆகும். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு ரூ. 3,00,00,000 வந்து அந்த அங்க ஆகுது. இப்போ அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமாகுது காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஏன்னா அங்க இன்சூரன்ஸு அந்த காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே அதிகம். ஸோ இந்தியால இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேரி ஆகும். அது நிறைய 2, 3 கம்பெனிஸ் இருக்காங்க. 2, 3 மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனிவேர் பிட்வீன் 20,00,000லேருந்து 35,00,000 வரைக்கும் இப்போதைக்கு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய கம்பெனிஸ் இதுக்குள்ள வராங்க. அடுத்த ஒரு 2 வருஷம், 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் 4 கம்பெனி இதில வருவாங்க. ஓகே. ஸோ அப்போ காஸ்ட்டும் இன்னும் கம்மியாகும். ஸோ இது ஸ்டார்ட் ஆகும்போது ப்ராடக்ட் காஸ்ட் 50,00,000 60,00,000 இருந்தது. இன்னைக்கு வந்து 20,00,000லேருந்து 35,00,000 கூட வந்திருக்கு. அதுக்கு மேற்கொண்டு நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் அதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 8,000லேருந்து 10,00,000 மேக்ஸிமம் போனால் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பொறுத்து தான் நம்மள சொல்லணும். நம்மள எதுவுமே ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் தோராயமா ரொம்ப இல்லாம இருந்ததுன்னா, ஒரு 8,000லேருந்து 10,00,000 ஆகும். அந்த டைம்ல அந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் அத வந்து எப்படி சொல்றது? சைட் எஃபெக்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கும், ம். அந்த மற்ற மருந்துகள குடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு ஆகும். ஸோ தோராயமா பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000லேருந்து 50,00,000த்துக்குள்ள இந்த ட்ரீட்மெண்ட் முடிய வாய்ப்புகள் இருக்கு. பேஸ்ட் ஆன் த ஓகே. ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் த காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே சார். ஸோ 10 மடங்கு கம்மியான விலையில இந்தியால வந்து இந்தியால இருக்கு அவைலபிளா சார். இருக்கு. ஃபாரின் விட இந்தியால 10 பிரைஸ் மடங்கு கம்மி. கம்மியான விலையில அவைலபிளா இருக்கு இந்தியால. ஓகே. சார் இன்னும் ஒரு 5 இல்ல 10 வருஷத்துக்குள்ள இந்த கார்டி அப்படிங்கிறதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இப்ப சொன்ன மாரி தான். இப்போதைக்கு ஒரு 4, 5 கேன்சர்ல அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ம். இன்னும் ஒரு 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 30லேருந்து 40 டைப் ஆஃப் கேன்சர்ஸ்ல இது அவைலபிளா இருக்கும் கண்டிப்பா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அ தவிர்க்க முடியாத ட்ரீட்மெண்ட்டா மாறிடும். சில கேன்சர்ல ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். முன்னிலையான ட்ரீட்மெண்ட்க்கும் வந்துடும். ஸோ அது கம்ப்ளீட்டா வந்து இட் மேக்ஸ் அ பேராடிம் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ இட் மேக்ஸ் அ பேராடிம் ஷிஃப்ட் இன் த கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ அடுத்த ஒரு 10 வருஷத்துல கார்டி செல் அண்ட் அதர் செல்லுலார் தெரப்பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாற்ற போகுது. அது மட்டும் இல்லாத கேன்சருக்கு மட்டும் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்க அந்த எஸ்எல்இன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஸ்டமிக் ஸ்க்ளரோசிஸ், மிக்சட் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ், இது போன்ற ஒரு டைப் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. அது வந்து கேன்சர் கிடையாது, அது ஒரு ரொமட்டாலஜிக்கல் டிசீஸ் சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டி செல் தெரப்பி அந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே மாற்ற போகுது. ஸோ இப்போ அது எல்லாமே ட்ரையல்ஸில் இருக்குது. இப்பயும் சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணியும் கொடுக்கலாம் இங்கே. ஸோ அந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்டி செல் ட்ரீட்மெண்ட் நான் வந்து வெளிநாட்டில் யூகேல இருந்தபோது இந்த டைப் ஆஃப் பேஷண்ட்ஸை நாங்கள் ட்ரையல்ஸில் பண்ணியிருக்கோம். அந்த அவுட்கம்ஸ்லாம் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து அந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கலாம், லங் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுவும் ஒரு கேன்சர் மாதிரி ஒரு கேன்சர் சில டைம் பார்த்திங்கன்னா அதில் சில கஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. சில டைம் 4-5 டைப் ஆஃப் மருந்துகள்லாம் கொடுத்தும் வேலை செய்யாமல் இருக்கும். அதுபோல் பேஷண்ட்ஸ்லையும் கம்ப்ளீட் கியூர் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஒரு ரொமட்டாலஜிக்கல் டிசீசஸ் போர்ட்ஃபோலியோலையும் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் சேஞ்ச் இருக்கும் அடுத்த ஒரு 5 to 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டி செல் ட்ரீட்மெண்ட்டால். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் கேன்சர் கேர் அப்படின்னா அது கார்டி செல் தெரப்பி நம்பர் 1ல இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு முன்னிலை வகிக்குது சார்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இப்போ இந்த கார்டி செல் ட்ரீட்மெண்ட் இந்தியாவில் இருக்க கார்டி செல் ட்ரீட்மெண்ட் 2 மேஜராக பார்த்தீங்கன்னா 2-3 டைப் ஆஃப் கார்டி செல் ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. அதில் இருக்க பெரும்பாலான ட்ரீட்மெண்ட்ஸில் அப்போலோவில் இந்த கிளினிக்கல் ட்ரையலை பண்ணியிருக்கோம். கிளினிக்கல் ட்ரையல்னால் வந்து அந்த முதல்ல வந்து அதை பேஷண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணி அது ஒர்க்காக தான் பார்க்குறது தான் கிளினிக்கல் ட்ரையல். அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸை வந்து அப்போலோவில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வித் கார்டி வெரி மச் ஹை வித் இந்த ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பர்டைஸ். ஸோ இங்கே இருக்க எக்ஸ்பர்டைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான்
வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2000 பேர் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாங்க. 1500 2000 பேர் எடுத்துருப்பாங்க ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த கார் T-cell ட்ரீட்மெண்ட். இது லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக தான் இதுக்கு அவைலபிளாக இந்தியாவில். இப்போ நான் வந்து அதுக்கு முந்தின ஒரு 2 வருஷம் முன்னாடியே வந்து நான் யூகேல போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ட்ரைனிங் எடுத்திருந்தேன். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கே நான் போய் இதுக்காக ஒரு 1 இயர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அங்கே இருக்கும்போது நான் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 80 கார் T-cell ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்குல்ல இங்கே அப்போலோவில், ஸோ அந்த எக்ஸ்பர்டைஸ் இஸ் வெரி வாஸ்ட். ஸோ இப்போ இங்கே இந்தியாவில் ஒரு டாக்டர் 80 கார் T-cell ட்ரீட்மெண்ட் பண்ணது வந்து ரொம்ப கம்மி. ஸோ அது எல்லாமே ஸ்பிளிட் அப், எல்லாம் 5 பேர் 10 பேர் 20 பேர் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் ஆஃப் கார் T-cell ட்ரீட்மெண்ட் பண்ண எக்ஸ்பர்டைஸ் இங்கே வந்து அதிகம். இங்கே என்னை மட்டும் விட்டால் கூட மற்ற டாக்டர்ஸும் பார்த்திங்கன்னா, அப்போலோவில் இருக்க மற்ற டாக்டர்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கார் T இருக்குது கண்டிப்பாக. அதில் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கார் Tயும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரையல்ஸ் இப்போ அடுத்த மாதம் கூட ஒரு கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ண போதும் கார் Tல அப்போலோவில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன் டூயிங் கார் T வந்து எங்கே வேணால் பண்ணுறதோட அப்போலோவில் வந்து வி ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் டூயிங் திஸ் கார் T-cell ட்ரீட்மெண்ட். அதனால தான் வந்து இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதர் ஹாஸ்பிட்டல்ஸ் அதர் சென்டர்ஸ் தென் அப்போலோ. ஓகே, சூப்பர் சார். அதுவும் 80 பேருக்கு பண்ண டாக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ரேர். அதில் நீங்களும் ஒரு டாக்டராக இருக்கீங்க, நான் அப்போலோவில் இருக்கீங்க. அண்ட் நம்ம வந்து இன்றைக்கி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் எதெல்லாம் முன்னிலையே அட்வான்ஸ்டாக இருக்க ட்ரீட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து கார் T-cell தெரப்பி பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இது இல்லாமல் ஸ்டெம் செல் தெரப்பி பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க, ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி. ஸோ அதை பற்றியும் கேட்கலாம். மேம், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் BMT அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது ரெண்டுக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே ஒன்று தான். பிஎம்டின்னா வந்து பிளட் அண்ட் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம். ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டெம் செல்ஸ் எங்கேருந்தெல்லாம் நம்ம எடுக்கலாம் டிரான்ஸ்பிளான்ட்டுக்குன்னு. ஸோ பிளட் மூலிமா எடுக்கலான்னா 2 பிளட் மூலிமா எடுக்கலாம். ஒன்று வந்து நம்ம பிளட் டொனேட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்ம வெளியில் இருக்கிற பிளட்டில் வந்துட்டு அப்போ நம்ம பிளட் டொனேஷன் மாதிரி நம்ம ஸ்டெம் செல் டொனேட் பண்ணலாம். ஸோ அது பிளட்லேருந்து வர அதை வந்து பெரிஃபரல்னு சொல்லுவோம், ஏன்னா வெளியிலேருந்து எடுக்கிறதுனால அதுக்கு அந்த ஸ்டெம் செல்ஸு. ப்ளஸ் காட் பிளட் நம்ம தொப்புள் கொடியிலேருந்து எடுக்கிறதும் அங்கேருந்து நம்ம ஸ்டெம் செல்ஸ் எடுக்கலாம், அதனால பிளட். மேரோன்னு சொல்கிறது வந்து நம்ம எலும்புக்கு மத்தியில் இருக்கிற அதை வந்து மேரோன்னு சொல்லுவோம். அது வந்து அங்கேருந்து தான் நம்ம செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி வெளியில் வருது, பிளட்டுக்கு வருது மேரோலேருந்து. அதை வந்து மேனுஃபேக்சரிங் ஹவுஸ்ன்னு கூட சொல்லுவோம். ஸோ அங்கேருந்தும் நம்ம எடுத்து வந்து ஸ்டெம் செல்ஸ் எடுக்கலாம். ஸோ அதனால தான் அது வந்து பிளட் அண்ட் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம், BMT. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டெம் செல்னாலும் அதே தான். கிளாரிஃபைடாக மக்களுக்கு தெரியாத மாதிரி சொல்லணும் வச்சுன்னா, நம்ம என்ன மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்லில் மாற்றி வைக்கிறோம் பேஷண்ட்ஸ்க்கு, சரிங்களா? அந்த ஸ்டெம் செல் மாற்றி வைக்கிறது வந்து எங்கேருந்து எடுக்கிறோம் அதுதான் விஷயம். ஸ்டெம் செல்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா பிளட் ஃபார்மிங் ஸ்டெம் செல்ஸ், ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் சொல்லுவோம். அது போன் மேரோ உள்ளே இருக்கும், சரிங்களா? ஸோ 20 30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான டைமில் வந்து போன் மேரோக்குள்ளேருந்து தான் அந்த ஸ்டெம் செல்ஸை எடுத்துருந்தாங்க. ஓகே, சரிங்களா? ஸோ அதனால் அது பேர் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு பேர் இருந்தது. அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, அந்த போன் மேரோலேருந்து எடுக்கிற ஸ்டெம் செல் எடுக்க ஸ்லோவாக மங்கி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோன்னா 100ல் ஒரு 2 இல்லை 3 பேருக்கு தான் அந்த போன் மேரோலேருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுக்கிறாங்க. மற்ற 95% 97% மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்டெம் செல்ஸ் டெம்பரரியாக வெளியே பிளட்டுக்கு வரும், யூஸ்வலாக மேரோக்குள்ளே. அப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த பிளட்டு வந்து மிஷின் ஒன்று இருக்குது, அந்த கலெக்ஷன் மிஷின் ஒன்று இருக்குது, ஏஃபர்சிஸ் மிஷின் சொல்லுவோம் நாங்கள் டெக்னிக்கல் டெர்மினாலஜியில். அந்த மிஷினில் போயிட்டு அதை வந்து ஸ்பின் பண்ணி அந்த ஸ்டெம் செல்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கும், மிச்சம் இருக்க பிளட்டு உள்ளே வந்துடும். ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படி எடுக்கிறதால இப்போ பெரிஃபரல் பிளட்னு சொல்லுவோம், பிளட் வெளியே இருக்க பிளட், அதுலேருந்து வர ஸ்டெம் செல்ஸ் தான் வந்து இப்போ எடுக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் காமன் டெர்மினாலஜி தான் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன். இன்னும் சொல்லணும்னா ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன், HSCTன்னு சொல்லுவோம். ஸோ அது பழைய நேம் தான் BMT, இப்போதைய நேம் வந்து காமன் நேம். ஸோ அது வந்து ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன். பெரும்பாலான டைம் அது வந்து 95 to 97% பீப்புளில் பிளட்லேருந்து தான் எடுக்கிறோம். சில பேருக்கு இன்னும் கார்ட் பிளட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. கார்ட் பிளட்னா அது பேங்க்ஸில் ஆல்ரெடி கார்ட் பிளட் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அது எஸ்பெஷலி இப்போ பீடியாட்ரிக்ஸில் தான். அதுவும் பார்த்திங்கன்னா அதோட யூஸும் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போது ஒரு 100 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, 100ல் 1-2 டிரான்ஸ்பிளான்ட் தான் அந்த கார்ட் பிளட் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 இல்லை 3 பேர் தான் வந்து மேரோலேருந்து எடுக்கிறாங்க, அந்த போன் மேரோலேருந்து டேரெக்டாக ஸ்டெம் செல் எடுக்கிறாங்க. 95% வந்து பெரிஃபரல் பிளட் தான் எடுக்கிறாங்க, எஸ்பெஷலி அடல்ட்ஸில், சரிங்களா? ஸோ இந்த கேன்சர் விட்டு வேறு டைப் ஆஃப் நோய்களுக்கும் வந்து
எஸ்பெஷலி அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி மேடம் பேசுவாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட்டில் பண்ணும்போது இந்த போன் மேரோ எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி கேன்சருக்கு எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் பிளட்லேருந்து எடுக்கிறது தான் பெட்டர். ஓகே. ஓகே. ஸோ இந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குல்ல மேம், இதை வந்து கேன்சர் இல்லாமல் மற்ற டிசீசஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னீங்க. எஸ்பெஷலி கிட்ஸுக்கு வந்து வேறு எதுலலாம் மேம் யூஸ் பண்ணலாம்? ஸோ கிட்ஸில் வந்து நம்ம நிறைய என்ன சொல்கிறது, கேன்சர் தவிர மற்ற நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து போன் மேரோலேயே பிரச்சனை இருக்கும்போது எடுக்கலாம். லைக் பிறக்கும் போதுலே இருந்து லைக் சில டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று வந்து பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து என்னென்னா வந்து அது வந்து நம்மளுக்கு இப்போ அடிபட்டால் வந்து ரத்தம் வராமல் இருக்கிறதுக்கு ரத்த கட்டுறதுக்கு உங்களுக்கு அது தேவைப்படும். சில பேருக்கெல்லாம் பிறக்கும் போதே வந்து அந்த செல்ஸ் வந்து போன் மேரோல இருக்காது. அது ப்ரொடியூஸ் பண்ற அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வந்துட்டே இருக்கும். ஆமா. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு வந்து நம்ம அது வந்து பிளேட்லெட்ஸ். இன்னொன்று வந்து ரெட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதான் ஹீமோகுளோபின். ரெட் செல்ஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் உள்ளே இருந்து எடுத்து வெளியில் எடுத்தோம்னா ரெட் கலர் கொடுக்குற ரத்தத்துக்கு அதுதான் அது ரெட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சில பேருக்கு வந்து அந்த ரெட் செல்ஸ் கூட சின்ன குழந்தையிலேருந்து வராமல் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் வந்து ஏன்னா வந்து அது உங்களுக்கு வந்து அந்த போன் மேரோலேயே வந்து பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெட் செல்ஸ்லேயே வந்து இப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, இந்த ரெட் செல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன்ஸ்லாம் தேவைப்படும். இப்போ அதில் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கும் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருங்க, தலசீமியா, சிக்கல் செல் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருங்க. அதெல்லாம் அந்த ப்ரோட்டீனில் இருக்கிற பிரச்சனை, ரெட் செல் ப்ரோட்டீனில் இருக்கிற பிரச்சனை. ஸோ அதுக்கும் வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸ்பெஷலி கிட்ஸில் தலசீமியா பாதிக்கப்பட்ட கிட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆமாம், நிறைய பேர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது, ட்ரீட்மெண்ட் க்யூர் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப உதவுது. அது இல்லாமல் சில டைம்ஸ் வந்து நம்ம பாடியில் சில டைம்ஸ் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது டிசீஸ் இருக்கும். சில பேருக்கெல்லாம் போன்ஸ்லாம் ரொம்ப திக்காக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டைப்லேயும் நம்ம இருக்கக்கூடாது மேம். அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தால் என்ன ஆகுனா வந்து அடிபட்டால் உடஞ்சிரும். ஸோ உனக்கு திக்காக இருக்க போன்ஸு, பட் ஆனால் வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. ஓகே. இப்போ ஸ்ட்ரென்த் வேற, திக்னஸ் வேற. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரிலையும் நீங்கள் என்ன சொல்கிறது, என்சைம்ஸ் சொல்லுவோம். சில என்சைம்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இதுலேயும் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அந்த நம்ம லிம்போசைட் சொல்கிறோம்ல, அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ சில டைம்ஸ் குழந்தைங்களுக்கு பிறக்கும் போதுலேருந்தே அந்த இம்யூனிட்டியே இருக்காது. ஸோ அது வந்து ஒரு 20-30 வருஷத்தில் அந்த மாதிரி குழந்தைங்க பிறந்தாங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இறந்துருவாங்க. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா எதிர்ப்பு சக்தியே இல்லை. ஸோ எந்த இன்ஃபெக்ஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் வந்து இப்போ வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் வந்து டிரான்ஸ்பிளான்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து குழந்தைங்களுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் வரும்போது ஸ்டெம் செல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கார்டி செல் தெரப்பி யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேம் ஹீலிங் பொறுத்தவரை? ஸோ ஹீலிங் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம எங்கேருந்து எடுக்கிறோன்னு அது இம்பார்ட்டண்ட். இப்போ ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்டில் மோஸ்ட்லி முக்கால்வாசி டைம் வந்து நம்ம வேறொரு ஆள்கிட்ட இருந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வேறொரு ஆள்கிட்ட எடுக்கும்போது நம்மளுக்கு நிறையா பிரச்சனை வருது. ஏன்னா நம்மளோட என்ன சொல்கிறது, அந்த ரத்தம், அதோட இம்யூனிட்டி எல்லாமே மாறுது. ஸோ அதனால பிரச்சனைகள் வருது. அதில் இந்த மேட்ச் ஆகணும் அப்படின்லாம் இருக்கா மேம் இந்த மற்ற டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி? ஆமாம். ஸோ நம்ம மேட்சிங் வேணும். ஸோ நம்ம யூஸ்வலாக மேட்சிங் பார்க்கும்போது வந்து 12 பொருத்தம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த 12 பொருத்தத்தில் 12 இருந்தால் நல்லது. அது வந்து ஃபுல் மேட்ச்ன்னு சொல்கிறோம். அதை விட கம்மியாக இருந்தால் மிஸ் மேட்ச்ன்னு சொல்கிறோம். லைக் மேட்ச் ஆகலைன்னு. அதுலேயே அம்மா அப்பாலாம் வந்து பாதி மேட்ச். ஏன்னா வந்து அப்பா கிட்டேருந்து பாதி வருது, அம்மா கிட்டேருந்து பாதி வருது. ஸோ அப்போ 2 பேரும் கண்டிப்பாக பாதி மேட்ச் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த மேட்சிங் வந்து ரொம்ப கட்டாயம் தேவை. ஏன்னா மேட்சிங் வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சைடு எஃபெக்ட் சொல்கிறோம், பின்னாடி வர பிரச்சனை வந்து கம்மியாக இருக்கும். டிரான்ஸ்பிளான்ட்டும் நல்லா போகும். மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா, ஃபுல் மேட்ச் இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வந்து என்ன சொல்கிறேன்னா 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஸ் மேட்ச் பண்ணும்போது. ஒன்று வந்து என்னென்னா ரொம்ப மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம அந்த செல் ஏற்றும் போது வந்து அந்த பாடி வந்து ஏற்றுக்காது. ஏன்னா புது செல் வேறு யார்கிட்டயும் இருந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம புது செல்ஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா, செல்ஸ்க்கும் மெமரி பவர் எல்லாமே இருக்குது. ஸோ அது போயிட்டு வந்துட்டு இது வந்து என்னோட உடம்பு கிடையாது, இது வேற யாரோடைய உடம்பு. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னா, நம்மளை விட வேறு எதாவது இருந்தாலும் நம்ம வந்து அதை தாக்குவோம்.
ஸோ அப்போ அந்த செல்ஸே வந்து அந்த உடம்பு தாக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஜிவிஹெச்டின்னு சொல்கிறோம். அப்படின்னா கிராஃப்ட்னா என்ன போடுறோமோ செல்ஸ் அது கிராஃப்ட், வேர்சஸ்னால் நம்ம சண்டை போடுறது, ஹோஸ்ட்னா யார் கூட கொடுக்குறோமோ, ஸோ அந்த டிசீஸ். ஸோ அந்த டிசீஸ் வந்து ரொம்ப மிஸ்மேட்ச் இருந்தால் அது ஜாஸ்தியாக வருது. இதுக்கு இன்னொன்னு இருக்கு மேம். நம்ம கிட்ட காசே இருந்தாலுமே கூட அந்த மேட்சான பர்சன் கிடைக்க மாட்றாங்க ரைட் டைம்ல. அதுக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த பர்சன் தேடுறதுக்கு. அதுலயும் ஒரு டிலே ஆகுது அந்த ப்ராசஸ் பண்றது. ஆமாம், அதுலேயும் டிலே ஆகுது. ஸோ இப்போ வந்து அதனால தான் வந்து இப்போ நிறையா வந்து இந்த ஹாஃப் மேட்ச் ஹாப்லோ டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், லைக் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஹாஃப் மேட்ச். ஸோ அவங்களதுல யார் நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்கள நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சிப்ளிங்ஸ் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்கக்கிட்ட எடுக்கும்போதும் அவங்களும் இதோட மேட்ச் பண்ணுறதுக்கு ஃபுல் மேட்ச் ஆகிறதுக்கு என்ன சொல்லுவோன்னா வந்து 25% ஃபுல் மேட்ச் ஆகலாம். அவங்க ஹாப்லோ மேட்ச் ஆகிறதுக்கு 50% வந்து ஹாப்லோ மேட்ச் ஆகலாம். ஸோ அவங்க இருந்தால் அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் ஹாப்லோ மேட்ச். இது வந்து நம்ம மேட்சிங் சொல்கிறோம். இது வந்து கார்டிசெல் தெரப்பியில் வந்து என்னென்னா வந்து நம்ம மேட்சிங்க்கு போக தேவையில்ல. ஏன்னா வந்து நம்மளோட செல்ஸை எடுத்து தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, அந்த பிரச்சனைகள் அந்த 2 பேருக்கும் இருக்கிற சண்டை, அந்த செல்ஸ்க்கும் அந்த பாடிக்கும் இருக்கிற சண்டை வந்து இருக்காது. ஸோ அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கம்மியாகும். சார் மேம் சொன்ன மாதிரி வந்து மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம ஸ்டெம் செல் எடுத்து நமக்கு வந்து செலுத்திக்கிறது, அதை வந்து அலோஜெனிக் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். இன்னொரு வெரைட்டி இருக்கு இல்லையா சார், நம்மளோட ஸ்டெம் செல்லை நமக்கே பொறுத்திக்கிறது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ அந்த டிரான்ஸ்பிளான்ட் பேர் வந்து ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட்ஸில் நிறைய பண்ணுவோம். அது வந்து எஸ்பெஷலி ஓல்டர் பீப்புளில் வந்து மைலோமான ஒரு கேன்சர் இருக்குது, மல்டிபிள் மைலோமான. அது இல்லாத பார்த்தீங்கன்னா லிம்ஃபோமாஸில், சில சாலிட் டியூமர்ஸ், டெஸ்டிகுலர் கேன்சர்ஸ், ஈவிங் சார்கோமான ஒரு டைப் ஆஃப் பீடியாட்ரிக் கேன்சர்ஸ், நியூரோபிளாஸ்டோமான ஒரு டைப் ஆஃப் பீடியாட்ரிக் கேன்சர்ஸ். இது மாதிரி கேன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அது அந்த ட்ரீட்மெண்ட்டை கன்சாலிடேட் பண்ணுவோம். கன்சாலிடேட் பண்ணுறதுனா கொஞ்சம் ஹைடோஸ் கீமோதெரப்பி கொடுப்போம். அந்த ஹைடோஸ் கீமோதெரப்பி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்க ஸ்டெம் செல்ஸ் அழிஞ்சிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அது ஏன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் செல்ஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்க கேன்சர் செல்ஸ் அழியறதுக்காக கொஞ்சம் ஹைடோஸில் கீமோதெரப்பி கொடுப்போம். ஸோ அப்போது நம்ம ஸ்டெம் செல்ஸ் அழிஞ்சு போச்சுன்னா நம்ம பிளட் ஃபார்மிங்கே இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா ஸ்டெம் செல்ஸை வெளியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹைடோஸ் கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம் செல்ஸை ஏற்றுவோம். ஸ்டோர் பண்ண ஸ்டெம் செல்ஸ் நம்ம ஸ்டெம் செல்லை வெளியே எடுத்துட்டு திரும்பி நம்மளுக்கு ஏற்றுவோம். அந்த ஹைடோஸ் கீமோதெரப்பி பண்ண வேண்டிய வேலையை போய் அது வந்து கேன்சர் செல்ஸை அழிச்சிடும். ஸ்டெம் செல்ஸ் வெளியேருந்து கொடுக்குறது, ஸ்டெம் செல்ஸ் அழிஞ்சு போன ஸ்டெம் செல்ஸும் அழிஞ்சிடும். ஸோ நம்ம உடம்புல இருக்க ஸ்டெம்ஸ் வெளியே ஸ்டோர் பண்ண ஸ்டெம் செல்ஸை வந்து உள்ளே போய் இது ரிப்ளினிஷ் பண்ணி அதுலேருந்து பிளட் திருப்பி ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பேசிக்லி அது பேர். நாங்கள் வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் நேம், டெக்னிக்கல் நேம் சொல்லணும்னா ஹைடோஸ் கீமோதெரப்பி வித் ரெஸ்கியூ ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவோம். அதை தான் ஷார்ட் ஃபார்மில் எல்லாரும் ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து பெரும்பாலும் அடல்ட்ஸில் நிறைய பண்ணுவோம். சரிங்களா? அடல்ட்டில் எஸ்பெஷலி ஓல்டர் பீப்புளில் மல்டிபிள் மைலோமான ஒரு கேன்சர் தான் வந்து மோஸ்ட் காமன் இண்டிகேஷன் ஃபார் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டு. ஸோ அதனால் வந்து அவங்களோட வாழ்நாள் அதிகமாகும். லிம்ஃபோமாஸில் குணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். சரிங்களா? ஸோ ஈவன் டெஸ்டிகுலர் கேன்சர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டெஸ்டிகுலர் கேன்சர்ஸ்லையும் குணம் பண்ணுற வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அது சில அதர் ஆட்டோஇம்யூன் டிசீசஸ்லையும் யூஸ் பண்ணலாம். எஸ்எல்இன்னு சொல்கிற ஆட்டோஇம்யூன் டிசீசஸ், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்கிற ஒரு நியூராலஜிக்கல் கண்டிஷனில் அதை பண்ணலாம். ஸோ அது டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ அலோஜெனிக் டிரான்ஸ்பிளான்ட்கான இண்டிகேஷன் தனி, ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான இண்டிகேஷன் தனி. ரெண்டுத்தையும் கலந்து இப்போது ஆட்டோலோகஸ் பண்ணுற பேஷண்ட்டில் அலோஜெனிக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அலோஜெனிக் பண்ணுற பேஷண்ட்டில் ஆட்டோலோகஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் அதுக்கு தேவை ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஸோ யார் என்ன மாதிரி கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை பொறுத்து அதை வந்து டிசைட் பண்ணுவோம். சார் ஸ்டெம் செல் தெரப்பி பொறுத்த வரைக்கும் இந்த தெரப்பி ஒரு கேன்சர் பேஷண்ட் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்குது சார்? ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி அலோஜெனிக் டிரான்ஸ்பிளான்ட், ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் இது போன்ற டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் அலோஜெனிக்லேயும் ஃபுல்லாக மேட்ச் பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ். அந்த சக்ஸஸ் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நோயை பொறுத்து, எந்த நோயில் எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ மைலோமாவில் எடுத்திங்கன்னா மல்டிபிள் மைலோமான்னு சொன்னது ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்மளோட வாழ்நாள் வந்து ஆல்மோஸ்ட் இரட்டிப்பாயிடும்.
அந்த கேன்சர் க்யூர் பண்ணுறதோட அது வந்து வாழ்நாள் இரட்டிப்பாகும். லிம்ஃபோமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நோய் குணம் பண்ணுற வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் 4லேருந்து 5 மடங்கு அதிகமாகிடும். ஓ! அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலனா அவங்களுக்கு வந்து 10% சான்ஸ் ஆஃப் கியூர்னா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் ஆல்மோஸ்ட் 50லேருந்து 60% சான்ஸ் ஆஃப் கியூர் இருக்கும். இதே நீங்கள் வந்து அலோஜெனிக் டிரான்ஸ்பிளான்ட்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் லுக்கீமியாவை பொறுத்து பீடியாட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா, அந்த நான் கேன்சர்ஸ் கண்டிஷன்லாம் குணம் பண்ணுற வாய்ப்புகள் அது கேன்சர் கிடையாது. ஸோ அதனால் குணம் பண்ணுற வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் 80லேருந்து 90% வரும். ம்ஹ்ம். ஆனால் வந்து கேன்சரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50லேருந்து 60% சொல்கிறாங்க குணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அது பண்ணுறத இன்க்ரீஸ் பண்ணும், ம்ஹ்ம். வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ எந்த நோய்க்கு அதை நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் சக்ஸஸ் ரேட். எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ட்ரீட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் சக்ஸஸ் ரேட். அக்ராஸ் தி போர்டு கரெக்டாக நம்மளால் இந்த டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ் ரேட்னு சொல்ல முடியாது. இந்த நோய்க்கு இந்த டிரான்ஸ்பிளான்ட் எவ்வளோ சக்ஸஸ் ரேட் கொடுக்கும் தான் சொல்ல முடியுமே தவிர, ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட் டைம் ரிலாப்ஸ் ஆகி அந்த நோய் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அவுட்கம்ஸ் நல்லாயிருக்கும். ம். அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் விட்டுட்டு திருப்பி 2வது வாட்டி ரிலாப்ஸ் ஆகி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அது அவுட்கம்ஸ் கொஞ்சம் மோசமாகும். ஸோ அது எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோமோ நம்ம எத்தனாவது ஸ்டேஜ்ல பண்றோம்? பிளட் கேன்சரில் ஸ்டேஜ் கிடையாது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த ரிலாப்ஸ் ஆகிருக்கும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். பேஷண்ட்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க. டிரான்ஸ்பிளான்ட்னா ஐயோ பயமாக இருக்கும். ஸோ இது வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது. மற்ற லிவர் டிரான்ஸ்பிளான்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி கிடையாது. இது எல்லாமே வந்து பிளட்ல இருந்து எடுத்து பிளட்லேயே தான் போகும். சரிங்களா? எங்கேயும் ஒரு பெரிய ஆப்ரேஷன் விஷயமே இருக்காது. ஸோ அதனால் வந்து பயந்துருவாங்க டிரான்ஸ்பிளான்ட் சொன்னோடனே. ஸோ அந்த பயத்தால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் விட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு திருப்பி 2வது வாட்டி வரும்போது அப்போ வழி இல்லாமல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அந்த அவுட்கம்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ மொதல் வாட்டி ஃபெயிலியர் ஆகும்போதே டிரான்ஸ்பிளான்ட் அட்வைஸ் பண்ணால் அதை பண்ணுறது பெட்டர். சரிங்களா? திருப்பி 2வது வாட்டி ஃபெயிலியர் ஆகும்போது பண்ணும்போது அது அவுட்கம்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அதனால் அவுட்கம்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு தோராயமாக நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. எந்த நோய்க்கு எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம எந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோமோ அதுக்கு அவுட்கம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சார், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்த வரைக்கும் அதோட பிரைஸ் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்கு சார்? ஸோ ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஆட்டோலோகஸ் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பிளான் அந்த காஸ்டிங் டிஃப்ரெண்ட் ஆகும். அலோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுல்லி மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ நம்ம கிட்ட இருந்தே நமக்கு வச்சா ஒரு பிரைஸ், டோனார்ட்ட இருந்து எடுத்தா ஒரு ப்ரைஸ் இல்லை. ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் அது பேசிக்லி அதை வந்து அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுவும் பேஷண்ட் அட்மிட் பண்ணி அந்த கீமோதெரப்பி கொடுத்து ஸ்டெம் செல்லை திருப்பி ஏற்றி அந்த ஸ்டெம் செல் உள்ளே போய் வளர வரைக்கும் வந்து பேஷண்ட்டை பாதுகாப்பாக இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்து வெளியே வரணும். ஸோ அது காம்ப்ளிகேஷன்ஸ் பொறுத்து மாறும். அலோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகம். ஸோ இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாக்கணும். அதுக்கு தேவையான மெடிசன்ஸ் எக்ஸ்ட்ராவாக போடணும். அந்த ஸ்டெம் செல்ஸ் டோனர்கிட்ட எடுக்கணும். சரிங்களா? அது இல்லாத பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஜிவிஹெச்டின்னு சொல்கிற விஷயங்கள் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்குது, நிறைய டோனர் ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்குது. அந்த டோனர் ரெஜிஸ்ட்ரியிலேருந்து நம்ம ஸ்டெம் செல்ஸ் வாங்கலாம். ஸோ நிறைய வாலண்டரி டோனர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரியில் இந்தியாவில் ரெஜிஸ்ட்ரி இருக்குது, யூகேயில் ரெஜிஸ்ட்ரி இருக்குது, யூரோப்பில் ரெஜிஸ்ட்ரி இருக்குது. அங்கேருந்து நம்ம வாங்கலாம். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரிக்கு நம்ம பே பண்ணணும். ஓகே. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரியில் வாங்கினா அந்த ரெஜிஸ்ட்ரிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்பிளான்ட் டைப்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காஸ்டிங் இருக்குது. ஸோ தோராயமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10லேருந்து 15 லட்சத்துக்குள்ளே ஓகே ஆகுது. அதே வந்து நீங்கள் அலோஜெனிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன்லேயே ஃபுல்லாக மேட்ச் பண்ணியிருந்தால் ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஆகும். அதே வந்து ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட்னா ஒரு 20லேருந்து 25 லட்சம் கிட்ட ஆகும். இதுதான் தோராயமான சொல்ல முடியும் எங்களால். ஆனால் காம்ப்ளிகேஷன்ஸ் பொறுத்து காஸ்ட் காம்ப்ளிகேஷன் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட் அதிகமாகும். ஆமா. அது வந்து எதுவுமே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. சரிங்களா? என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு தெரியாது. நம்ம ஒரு தோராயமாக இந்த ஸ்டாண்டர்ட் காம்ப்ளிகேஷன்ஸ்னு இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் காம்ப்ளிகேஷன்ஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இந்த காசில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. சரிங்களா? நம்ம அன்யூஷுவல் அன்எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் கவர் பண்ண முடியாது. அது வந்து எப்பவுமே ஒரு அன்யூஷுவல் திங் வந்ததுன்னா நம்மளால் பண்ண முடியாது. மேம், அலோஜெனிக் டிரான்ஸ்பிளான்ட் சொன்னீங்க, ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஸ்டெம் செல் எடுத்து இன்னொரு பேஷண்ட் கொடுக்கறது. ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ரிசீவ் பண்ண பேஷண்ட்க்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா மேம்? நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, அவங்கள மாதிரியே மாறிடுவாங்களோ, ஸ்கின் கலர்ல அவங்கள மாதிரியே வந்துருமோ அப்படின்னு. அப்படிதான் சான்சஸ் இருக்காங்க? ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி பேசும்போது. ஸோ நம்ம வந்து ஸ்டெம் செல்ஸ் கொடுக்கறது வந்து வெறும் வந்து இந்த பிளட் ஃபார்மிங் ஸ்டெம் செல்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ அப்போ நம்ம அப்படி பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த டோனரோட வெறும் ரெட் செல் பிளட் குரூப்பு அதெல்லாம் வந்து அவங்களோட மேட்ச் ஆகும். ஆனால் ஸ்கின் கலரு, முடி கலரு எல்லாம் மற்ற எல்லா செல்ஸும் வந்து அவங்களோட தான் இருக்கும். அது வந்து மாறாது, வெறும் ரத்தம் மட்டும் மாறும்.
ஓகே. அண்ட் சார் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய டோனார்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸ்டெம் செல் கொடுக்கக்கூடிய டோனார்ஸ் அவங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா சார் பாடியில? நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் நம்ம வாழ்நாளுக்கு எவ்வளோ தேவையோ அதோட அதிகமான அளவில் தான் இருக்கும். அந்த எஸ்பெஷலி இந்த ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் பிளட் ஃபார்ம் பண்ணுற ஸ்டெம் செல்ஸ் பற்றி தான் பேசுகிறேன். நம்ம உடம்புல நிறைய டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெம் செல்ஸை விட்டுட்டு இந்த ஹெமட்டோபாய்டிக் பிளட் ஃபார்மிங் ஸ்டெம் செல்ஸ் பார்த்திங்கன்னா அது வளர்ந்துனே இருக்கும், அது ரீஜென்ரேட் ஆகினே இருக்கும். ஓகே. நம்ம உடம்புக்கு லைஃப் டைமில் எவ்வளோ தேவையோ அதோட அதிகமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸை அவங்க கொடுக்கறதால அவங்களுக்கு எந்த ஒரு லாஸும் இருக்காது. டோனர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதே மாதிரி மோஸ்ட்டாக தான் சொன்ன மாதிரி 95% 97% டைம் வந்து அவங்க ஒரு பிளட் டொனேஷன் மாதிரி தான். போய் ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ வந்து ஒரு இடத்துல உட்காந்து பிளட் டொனேஷன் மாதிரி ஒரு மிஷின்குள்ளே பிளட் போயிட்டு, இங்கே நிறைய பேர் பிளட் டொனேட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். பிளட் டொனேட் பண்ணும்போது போய் ஒரு 1/2 மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் பிளட் போயிடும். ஆனால் இங்கே வந்து 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் அந்த ப்ராசஸிங் டைம். இப்போ மிச்சம் இருக்க நார்மல் பிளட் வந்து உள்ளே வந்துடும். அந்த ஸ்டெம் செல்ஸ் மட்டும் பிரித்து எடுத்துட்டு அந்த நார்மல் பிளட் அவங்ககிட்டே திரும்பி வந்துடும். ஸோ அந்த ஸ்டெம் செல் டொனேஷன் பண்ணுறதால அவங்க உடம்புல வந்து எந்த ஒரு மாற்றங்களும் பெருசாக இருக்காது, அவங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு மக்கள் டொனேஷன் பண்ணதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க, எனக்கு என்ன ஆகிடுமா, எனக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, அதெல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க. பெரும்பாலான 99.99% எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக வராது. மேக்ஸிமம் மிஞ்சி போனால் சில நாட்களுக்கு பாடி பெயின் இருக்கும் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது. ஏன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் வெளியே வரதால. ஸோ அது ஒரு சிம்பிள் பேராசிட்டமால் தான் கொடுப்போம் நாங்கள். அந்த பாடி பெயின் இருந்தது தான் அதிலே கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அந்த ஒரு பாடி பெயின் மட்டும்தான் யூஸ்வலாக வந்து காமன் சைடு எஃபெக்ட். மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ அந்த கலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக எல்லாமே இருக்கும். டொனேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 வயசு குழந்தையிலேருந்து 75 வயசு இருக்கவங்க வரைக்கும் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. ஏஜ் இஸ் நாட் அ லிமிட் ஃபார் டொனேட்டிங். சரிங்களா? தேவைன்னு வரும்போது நாங்கள் 2 வயசு குழந்தைகிட்டையும் எடுத்துருக்கோம், 75 வயசு பெரிய எல்டர்லி பர்சன்கிட்டையும் எடுத்துருக்கோம். ஸோ எனி ஒன் கேன் பி அ டோனர். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஹாஃப் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பசங்க தான் ஹாஃப் மேட்ச். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அதுவும் எல்லா டைமும் மோஸ்ட்லி வந்து நம்ம டோனர் வந்து எனி ஏஜ் குரூப்பில் வி கேன் யூஸ் டோனர். சார் அண்ட் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி 2 பேருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீமோ, ரேடியோ இதுதான் எங்களுக்கு தெரியும். பட் இதை தாண்டி வந்து கார்டி செல் தெரப்பி இருக்குது, ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது. இது இந்த அளவுக்கு வந்து சேஃபாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் உங்ககிட்டேருந்து கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எஸ்பெஷலி இந்த சக்ஸஸ் ரேட்டை நீங்கள் சொல்லும்போது அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இருந்தது. ஏன்னா யாரை பார்த்தாலும் கண்டிப்பாக ஃபேமிலிலையோ இல்லை லவ்டு ஒன்ஸோ கேன்சருக்காக யாரையாவது கண்டிப்பாக அவங்க இழந்திருப்பாங்க. ஸோ எல்லாரோட ஆசை என்னென்னா ஒரு 2 நாள் இன்னும் இருந்திருக்க மாட்டாங்களா, ஒரு 1 மந்த் இன்னும் இருந்திருக்க மாட்டாங்களான்னு ஒரு ஆசை இருக்கும். பட் நீங்கள் வந்து வாழ்நாளை இரட்டி பார்க்க முடியும், இன்னும் கொஞ்ச நாள் உங்களால் வாழ முடியும், சம்டைம்ஸ் கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோ எக்ஸ்பர்டைஸ்டான பீப்புளாக வச்சு ரொம்ப அழகான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.